வெல்கம் டு மை சேனல் உண்டியல் சேவிங்ஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சிறு சேமிப்பு மூலிமா 50,000 நான் போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டியாக போட்டு வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டு இப்போ வந்தது 1 லேக்காக திரும்பி வந்தது. கரெக்டாக திரும்பி வந்த சமயத்தில் என்னுடைய பழைய ஃப்ரிட்ஜும் ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, அந்த பழைய ஃப்ரிட்ஜை எப்படி நான் ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு எங்கள் வீடு ஓப்பன் கிச்சன், பழைய காலத்து பில்டிங்கு. அதனால் பொழுதுக்கும் மண் கொட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற மாதிரி இந்த குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வெசல்ஸில் உட்காரும். அதனால் நான் ஒரு க்ளோஸ்டு ரேக் ஒன்று வாங்கலாமா, ஏன்னா வீடு கட்டுற வரைக்கும் நம்ம மாடுலர் கிச்சனை பற்றி யோசிக்க முடியாது. க்ளோஸ்ட் ரேக் வாங்கலாமான்னு பார்த்தா அலுமினியம் ரேக்கெலாம் மோர் தேன் 5,000 6,000 வருது. பிளாஸ்டிக் ரேக்கே பார்த்திங்கன்னா 7 ரேக் உள்ளது 1,000 ருபீஸ் கிட்ட வருது. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் வெயிட்டாக ஏதாவது வச்சா வளைஞ்சிரும் உடஞ்சிரும்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதே சமயத்தில் என் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனப்போ நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது வெறும் 1,000க்கு தான் 700க்கு தான் எடுத்துப்பேன் நாங்கள். நாட் ஈவன் 1,000, வெறும் 700க்கு தான் எடுத்துப்பேன் நாங்கள். அப்போ இந்த ரேக் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, அந்த ரேக்கை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒய் கான்ட் வி யூஸ் திஸ். நம்ம ஓல்டு ஃப்ரிட்ஜே நம்ம ஏன் இந்த மாதிரி ரேக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது? நம்மளுடைய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே மண்ணடிக்காமல் நம்ம ஏன் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இதை பார்த்தோன்னே தோணுச்சு. ஏன்னா இதை பார்க்க டால் யூனிட்டை பார்க்குறக்கு ஃப்ரிட்ஜோட டைப்பில் தான் இருந்தது. அப்புறம் பல பேர்த்து வீட்லேயும் நான் போய் பார்த்துருக்கேன். மாடுலர் கிச்சனில் இந்த மாதிரி டால் யூனிட்டில் தான் நிறையா வச்சுருக்காங்க. அதனால சரி, நம்ம ஏன் நம்ம பழைய ஃப்ரிட்ஜை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் பழைய ஃப்ரிட்ஜோட நிலமை பாருங்கள். என் பசங்க விளையாண்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க அவங்க யங் ஏஜில் இருக்கும்போது. அதனால் ரொம்ப கசகசன்னு தான் இருக்குது. இருந்தாலும் இதை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு பிளாஸ்டிக்கில் ரேக் வாங்கியிருந்தால் கூட 1,000 ருபீஸ் கம்மி இல்லாமல் வாங்க முடியாது. ஆனால் இது வெறும் 700க்கு, இத்தனைக்கு வசந்த் அண்ட் கோல வெறும் 400க்கு எடுத்துப்பேன் நாங்கள். சத்யாலையாவது 700க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஏன் போயிட்டு 1000 ரூபா கொடுத்து பிளாஸ்டிக்கில் வாங்குறதுக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃப்ரிட்ஜையே ரேக்காக ஒரு க்ளோஸ்டு ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். அந்த ஃப்ரீசர் இருக்குது இல்லைங்களா, அதை நான் இந்த பழைய துணி நம்ம கறி துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த துணிகளெல்லாம் அதில் நீட்டாக நான் அடுக்கி வச்சுருக்கேன். பழைய துணி எது வேணாலும் தேடவே வேண்டாம், அங்கே போய் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னுடைய வாஷிங் லிக்விட்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த ரேக்கில் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். வேனிஷு, ஆலா, உஜாலா, அப்புறம் சேஃப் வாஷு, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விடு, ஃபெனாயிலு, அப்புறம் சோப் பவுடரு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் மேலே ரேக்கில் செகண்ட் ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ரேக்கில் எம்டி கண்டெய்னர்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். கருவேப்பில், பச்சை மிளகாய் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எம்டி பிளாஸ்டிக் டப்பாலாம் வீட்டுக்குள்ளே கசகசன்னு அங்கங்கே எனக்கு வச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல வேளை இந்த ஃப்ரிட்ஜு எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இப்போ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நான் கேட்டகரைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டர்ஸ்க்கு உண்டான அத்தனை ஸ்பேர்ஸும் அத்தனையுமே இது பாருங்கள், இந்த புது ஃப்ரிட்ஜோடைய மேனுவல் அதையும் கூட நான் இங்கேயே வச்சுருக்கேன். சரி, இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். புது ஃப்ரிட்ஜை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள் கட்டர்ஸும் எல்லாத்தையுமே எங்கேயும் தொலைவ வேண்டாம், எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த ரேக்கில் நான் அடுக்கி வச்சுட்டேன். அதனுடைய ஸ்பேர்ஸ் முதல் கொண்டு இங்கே இருக்கிற மாதிரி நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ எங்கேயும் தொலைவே வேண்டியதில்லை. என் பசங்கக்கிட்ட சொன்னால் கூட இந்த ரேக்கில் இத்தனை ரேக்கில் இது இருக்குது பாரு, எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நீட்டாக நான் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன். இது ஆக்சுவலி அப்படியே ட்ராயர் மாதிரி என்னால் இழுத்துக்கவும் முடியும், திரும்ப உள்ளே செட் பண்ணிக்கவும் முடியும். அந்த மாதிரி இது ஃப்ரீசருக்கு கீழே ஒரு இது இருக்கு இல்லைங்களா, மில்க் வைக்கிற அந்த கண்டெய்னர், அதுதான். அது மேலே இப்போ சொருக முடியல.
பாருங்க, இது வந்து வெஜிடபிள் கட்டரோடைய க்ளீனிங் பண்ணுற அந்த ஒரு இது கட்டருடைய பிளேடு. இது வாங்கி இந்த கட்டர் இது கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக கட் பண்ணலாம். அந்த மாதிரி கட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இதுக்குள்ளே போட்டு ஒன்றா அடுக்கி வச்சுட்டேன். ட்ராயர் மாதிரி வெளியில் இழுத்து திரும்ப உள்ளே சொருகிக்கலாம். அடுத்தது அந்த வெஜிடபிள் வைக்கிற அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த கண்டெய்னரில் நான் என்னோடய அயர்ன் பாக்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கேரி பேக்ஸு, நம்ம எங்கேயாவது கடைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு, அப்புறம் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட கசகசன்னு இத்தனை நாள் நான் வெளியில் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இப்போ நீட்டாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது டோர் சைடில் பார்க்கலாம் வாங்க. டோரில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த லேயரில் வந்து ஃபுல்லாக நைஃபு, அது பிளாஸ்டிக் நைஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டீல் நைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சு. நைஃப்னால் வேறு எங்கேயுமே நான் தேட வேண்டியதில்லை, 100% இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டைப் ஆஃப் நைஃபையும் நான் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். தேடாமல் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொலக்கட்டை அச்சு இங்கே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எல்லா குக்கருடைய விசிலும் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு இங்க் பில்லர் மாதிரி, அந்த குழந்தைகளுக்கு பழைய மருந்து பாட்டில் இருக்குங்க இல்லைங்களா, அதுவுமே சரி எதுக்கு சும்மா ஒரு ஞாபகார்த்தத்துக்கு ஒன்று என் பசங்களாம் பெருசாயிட்டாங்க, ஞாபகார்த்தத்துக்கு ஒன்று இருக்கட்டுமேன்னு சும்மா ஆசைக்கு எடுத்து வச்சுருக்கேனுங்க. அப்புறம் எல்லா குக்கரோடைய விசிலும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் பரம்பரை சங்கு, அதாவது எங்கள் மாமியார் வந்து என் மச்சாண்டாருக்கு என் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஊற்றின கிட்டத்தட்ட இதுக்கு வயசு வந்து எங்கள் மச்சாண்டார் வயசு இப்போ 58ங்க. 58 வருஷமாக இந்த சங்கு எங்கள் குடும்பத்தில் பயன்பட்டுகிட்டே இருக்குது. இந்த சங்கு இப்போவும் என் பசங்களுக்கு ஏதாவது டேப்லெட்டை வந்து கரைச்சி கொடுக்கணுன்னா இதில் கரைச்சி தான் இப்போவும் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சங்கு இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் அத்தனையுமே இங்கே தான் இருக்கும். இது தேடவே வேண்டாம், பிளாஸ்டிக் ஸ்பூன்னா அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சு கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஸ்பூன் அண்ட் ஃபோர்க், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடக்கூடிய ஸ்பூனு ஃபோர்க் அத்தனை இதில் தான் இருக்கும். அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா பெரிய கரண்டி, அதாவது மாவு கரண்டி, குழம்பு கரண்டி, தோசை கரண்டி, சாப்பாட்டு கரண்டி, ஜல்லி கரண்டி, இந்த கரண்டி வகைகள் அத்தனையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபில்டர்ஸ், அதாவது வடிகட்டி, டீ வடிகட்டி, அதுவும் இட்லி தட்டு, அப்புறம் குக்கருக்கு அடியில் வைக்கக்கூடிய ஒரு பிளேட் ஒன்று, அதையும் கேட்டகரைஸ் பண்ணி இங்கே வச்சுட்டேன் நான். கடைசி ரேக்கில் பார்த்திங்கன்னா உட்டன் ஐட்டம்ஸ் ஒரு 1-2 என்கிட்ட வச்சுருந்தேன். அதாவது பருப்பாமுட்டியும் அப்புறம் இது சப்பாத்தி கட்டையும், அதுவும் அப்புறம் ஒரு கட்டரை மாற்றி நான் இங்கே வச்சுருக்கேன், வெஜிடபிள் கட்டரை. அதை தூக்கி நான் கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ கட்டர்னாலே எனக்கு மைண்ட் செட், வெஜிடபிள் கட்டர்னாலே என் மைண்ட் செட் அந்த ரேக்கு தான். மாற்றி இந்த ரேக்குக்கு வந்தால் நான் தொலாவுவேன். அதனால் அதுக்கு உண்டான ப்ளேஸில் அது வச்சிடணும். இது வந்து ஏதாவது சூடான பொருள் இருந்தால் அது வைக்கிறதுக்கு அந்த அந்த ரிங் இருக்கும் இல்லைங்களா, சில்வர் ரிங், அது. அடுத்தது பருப்பாமுட்டி. அப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா இந்த கார்னெல்லாம் வேக வச்சா சூடாக இருந்தால் அது எடுக்கிறதுக்கு அந்த இடுக்கி இருக்குது இல்லைங்களா, இரும்பு இடுக்கி, அது ஒன்று உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா எனக்கு யூஸ் ஆகும். ஏதாவது சூடாக இருந்ததுன்னா அப்படியே இதில் வச்சு எடுத்துக்கலாம், இது நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி அப்பளம் கூட ஒரு சில சமயம் இதில் வச்சு நான் பிடிச்சிட்டு நான் வறுத்துடுவேன். இந்த மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ இந்த பழைய ஃப்ரிட்ஜு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து ஃபுல்கா மேக்கர், அடுப்பு மேலே இதை வச்சுட்டு ஃபுல்கா பண்ணுறது, அதெல்லாமே இதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டு எதுக்கு இருக்கட்டும்னு ஒரு ஜிப்லாக் கவர், அந்த கவராக போட்டு வச்சுருந்தா இதை நான் தேடி அவசரத்துக்கு எடுக்க முடியாதனால ஜிப்லாக்குன்னு தனியாக இங்கே வச்சுட்டேன். இப்படி தான் இந்த பழைய ஃப்ரிட்ஜை நான் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த பொருளுமே வந்து தேட வேண்டியதில்லை. இந்த நல்லா ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு உண்டான ப்ளேஸில் நான் வச்சுட்டேன். இது பார்த்திங்களா பித்தளை ஸ்பூனு, இது வந்து பின்னாடி வந்து பீஸா கட்டர் ரோலர், அந்த கட்டர் ரோலர் இருக்குது பாருங்கள். இது எங்கள் மாமியாரோடது, அவங்க ஞாபகார்த்தமாக நான் பத்திரமா இது வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி பழைய பொருளெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா யூஸ் ஆகும் கட் பண்ணுறக்கு. இந்த மாவெல்லாம் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கெல்லாம் இது நல்லா நான் யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நான் இதே ரேக்கை காசு கொடுத்து நான் வாங்குறதா இருந்தது ஆக்சுவலாக. அந்த சமயத்தில் எனக்கு ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகவும் இப்போ அந்த ஃப்ரிட்ஜையே நான் இப்படி ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜை நான் தூக்கி போட்டிருந்தேன்னா, இதே வசந்த் அண்ட் கோவில் வாங்கியிருந்தேன்னா இந்த ஃப்ரிட்ஜு வெறும் 400 ரூபாய்க்கு தான் எடுத்திருந்துருப்பாங்க. நான் பிளாஸ்டிக் ரேக்கை 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்திருப்பேன். புது ஃப்ரிட்ஜு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா இந்த பழைய ஃப்ரிட்ஜை இதோட நான் 2-3 தடவை நான் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி ஓட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இனியும் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்ப மறுபடியும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கும், செலவு வச்சுட்டே இருக்கும்னு தான் ஒரே மனசாக புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். இல்லைன்னா வீடு கட்டின விட்டு வாங்கலான்ட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த வெஜிடபிள் லிஸ்ட்டெல்லாம் புது ஃப்ரிட்ஜில் எதுவும் ஒட்டி அசிங்கப்படுத்த வேண்டாம்னு பழைய ஃப்ரிட்ஜில் ஒட்டின அதே பேப்பர்லேயே அந்த வெஜிடபிள் லிஸ்ட்டில் இந்த ஃப்ரிட்ஜ்லேயே நான் ஒட்டி வச்சு எழுதிக்கிறது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்படி என் ஃப்ரிட்ஜை ரீயூஸ் பண்ணின ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.